இது என்னடா ஆடை? என்ன ஆடை இது? எங்க வாங்குன? என்னது தெரியாதா? சோடா கால்ல ஏத்தி இரும்பு கால்ல தச்ச. டேய் அங்க எடுத்தடா தைப்பாங்க. எங்க அங்க தைக்க? அடி சரி விடு. டேய் டேய் மாறிடுவே. நான் மாறல. உள்ள இருக்கறவங்க என்ன மாத்றாங்க. இங்க வாங்க. பெண்ணின் ஓசை கேட்கிறது. அது யார் என்று தெரியவில்லை. ஆமா. ஒழுங்க வையாக சென்று சுருக்காக பிடிக்க வேண்டும். போ போ போ. அடுத்த மணி செல்விடும். பின்னால காட்டலாம் கவர்மெண்ட் பஸ் அவங்க யாரு என்னன்னு பாத்து அதிகாரி போலீஸ் பண்ணுவாங்க. யாருன்னு பாரலாம். அதிகமா போக கூடாது வேகம். யாருன்னு பாரா பாத்துட்டு. ஹலோ வாங்கி தர 2 கிலோ. ஹாய் மேடம். ஆஹா நான் போங்கடா. யாரா? மகாராணியம்மா. மகாராணியம்மா. ஏய் வரங்கடா வரங்கடா வரங்கடா. யாரோ ஒரு போடு போடு.
ஏய், எந்திரா. ஏன் நல்ல எல்லைக்கல்லு மேல ஏதோ உட்கார்ந்துருக்கு சொல்லுவாங்களே. நான் சொல்லலையா வாயால. அதான் சொல்லிட்டு சொல்லாத அப்புறம் என்ன? எந்திரா. என்ன? இதுல உட்கார கூடாது, எந்திரு. ஐயோ பெரிய நம்ம போட்டி போட்டு கிடைக்கிறதுக்கு இதுலயே உட்காருது. பெரிய நம்ம தலை மேல உட்கார முடியும் ஒரு பெருமான் இல்லடா. சரி போ தளபதியாரே, நீங்க தான் உட்காரணும். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க தான் உட்காருங்க. ஏய், எந்திரு. என்ன கேக்குறேன் எந்திரா. என்ன பின்ன எப்ப பார்த்து நீ உட்காரு நான் உட்காரு நீ உட்காரு நான் ஒரு போட்டி போட்டு இதுல உட்காரத்துக்கு தராதரம் தகுதி ஆயுதம் வேணும், கெப்பாசி வேணும். உட்காந்து தாக்கி தரா தரம் கெப்பாசிட்டி வேணும். ஆமா. உனக்கு தெரியாதான் கேக்குறேன் உட்காந்து நான் சூத்து பேசி பேசுறேன் டேய், டேய். உட்காந்து நான் உட்காந்து உட்காரலாம் மகாராணிமா, தளபதியாரே, ஏய், என்னடா? ஏய், ஓய் ஏய், அக்கா வந்திருக்கேன்டா. தளபதியாரே, இந்த உண்மை உரைக்க வேண்டும். எப்பொழுது நான் அரண்மனையில் உங்களை பார்த்தேனோ அப்பொழுது என் மனதை பறி கொடுத்து விட்டேன். சக்தி வணிகை இல்லாம என்னால வாழ முடியாதுங்க. சக்தி வணிகை இல்லாம என்னால வாழ முடியாது. ஏண்டா? டேய், அப்படி சொல்லாதடா. யார சொல்ற? டேய், இங்க வாங்க. இந்நாட்டு இளவரசன் என்னை என்ன உரைத்தான்? இட்டக்கால் செருப்பு என்று உரைத்தான். டேய், அவனை பழி வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டாம்? வைத்துதான் அவனை பழி வாங்க வேண்டாம். காதலின் நான் உரைக்கின்ற பிரகாரம் கச்சிதமாக செய்து முடித்து விட்டால் உங்களையே திருமணம் செய்து கண்டிப்பாக இவ்வளவுதானா? இங்க பாத்தீங்களா? இதுதான் புள்ளி வச்சு நீ போகு. பெரிய குளத்துல போட்டு காட்டு, காட்டுக்கு ஒரு நீபிடிக்கு காட்டு. இங்க பாத்தீங்களா? சின்னதா கோடு போட்ட காஞ்சிபுரம் பைபாஸ் நான் போட்டு காட்டுறேன். கண்டிப்பா இது இல்லாம சத்தியமே என்னால வாழ முடியாது. இந்தியா சொன்னாங்க ரோடு போடுங்க. எப்படி வேற கோயில் சேவல பாத்தி ஓகே 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 சொல்லியா பேட்டா பாப்பா பண்ணிட்டு
தடையை கண்டதே கிடையாது. ஆஹா. அந்த நகை, சின்ன தடை. அடி கொண்டை. அக்கா வந்து வாய் சொல்லணும். தேங்க்யூ. எனக்கு 2 நாளா தூக்கம் இல்லை. அப்படியா கண்ணே மோகனா, நான் உரைத்த பிரகாரம் கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டாம். வேலை இருக்கு போனா நாட்டுக்கு மகாராணிடா அரை போட்டு அந்த பொட்டுக்கண்டு போய் எண்ணி அவரையே கூட போறது அண்ணாமரிடா பேசிருந்தோம். அம்மா பேச்சுக்குதான் அவன் சேலை எல்லாம் மாமனாத நீ யூஸ் பண்ணிக்கிறேன்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் ஆடுங்க பார்த்து மொத்தத்தையும் இறக்கி வச்சிட்டேன். பேசுறேன், டிவில அப்டேட் பண்ணுவேன், பேஸ்புக்ல விடுவேன். யாரு ஹரிஷன் கிட்ட சொல்லியா? வாட்ஸ்அப்ல போடு. ஆமா என்ன சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுக்க, நான் வாட்ஸ்அப்ல விடுவேன். சாரி, அது வாட்ஸ்அப். அது சப்ல விடுவேன். வேற கனெக்ஷன் போதும். அப்படி அந்த மாதிரி குடும்பத்துல போறேன்லடா. இதெல்லாம் வெளியே தெரியாம இருக்குன்னா யாரும் இல்ல. நாட்டுக்கு மகாராணி நான். அவ்வளவுதானே 5 மணிக்கு நான் அவளை காலைல கவனிக்கிறேன். 5 மணிக்கா? ஆமா. நம்மளால முடியாது. இப்பவே கவனிச்சிடணும். இப்பெல்லாம் முடியாது. 5 மணிக்கு நான் அவளை காலைல கவனிக்கிறேன். அப்புறம் நேரம் ஆகி போச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போடுவோம்.
அப்படிலாம் போக மாட்டோம். இங்க பாத்தியா எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். நீங்க இருக்க கூடாது. ஓடி வராது.